ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது தேவ ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா பயமும் நீங்கி போகத்தக்கதாக, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று அன்றைக்கு சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுவீராக. எல்லா பயத்தை நீங்களாக்கி விடுவீராக. பயத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், இந்த வார்த்தையில் உம்முடைய பிள்ளைகள் வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாய், ஆசீர்வாதத்தை ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவனீர் உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுவீராக, பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதுல 36வது வசனத்தினுடைய பின்பகுதி பாருங்க. பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். மகனே, நீ பயப்படாதே, மகளே, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் நீங்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள். பயப்படுகிற உங்களை பார்த்து தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே. என் ஆண்டவர் உங்களுடைய எல்லா பயத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி மீட்பதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்த பொழுது பிறப்பின் செய்தி அறிவிக்க வந்த தேவ தூதன் சொன்ன வார்த்தை பயப்படாதே. எங்கள் எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த தேவ தூதன் சொன்னதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்திலே பிறந்த அந்த நாட்களிலே, அந்த காலகட்டங்களிலே தேவ தூதர்கள் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றிருக்கிறாய். சகரியா, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அங்கே அந்த தூதன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதேயுங்கள், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க என் பிதா பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் தொடர்ந்து நீங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு அடிக்கடி சொல்லுவார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது உன்னுடைய மகள் ரட்சிக்கப்படுவாள், மகள் ரட்சிக்கப்படுவாள், அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி அங்கே வேதத்திலே அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அடிக்கடி ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நீங்க பயப்படாதீங்க, அநேகம் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள், ஆகவே நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்களே ஆனால், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தின் முதல் வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்க பயப்படாதீங்க, திரும்ப திரும்ப ஆண்டவர் சுபேதிரவே நீ பயப்படாதே, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக இடங்களில் அவர் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம், பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அநேகம் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள், ஆகவே நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. பிரியமானவர்களே, ஆண்டவர் அடிக்கடி நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? எதற்காக நீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்? காரணம், பயம் வேதனை உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 யோவானுக்கு எழுதின அந்த நிருபத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், 1 யோவான் 4ஆவது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது.
பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பயம் வேதனை உள்ளது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே. எந்த ஒரு சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாதே. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க, ஆண்டவரை விசுவாசியுங்க, ஆண்டவர் மேல உங்களுடைய நம்பிக்கை காணப்படட்டும். ஆண்டவர் அடிக்கடி அந்த வார்த்தை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, don't be afraid, don't be afraid, பயப்படாதீங்க, just believe, just believe. ஆண்டவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க, அவரை முற்றிலும் சார்ந்து கொள்ளுங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதை, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்படுகிறதை, எல்லா பயத்துக்கும் தேவன் உங்களை நீங்களாக்கி விடுகிறதை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்வது? ஒருவேளை இப்போ சூழ்நிலை இப்படி மாறி போய் இருக்கிறது. லாக்டவுன், இப்பொழுது 5வது லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. அதுவும் இந்த மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே கஷ்டப்பட்டு ஓட்டி ஆயிடுச்சு, 2.5 மாசம் கடந்து போயாகிடுச்சு. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள். இதுக்கு மேல எப்படி சூழ்நிலைகளை சமாளிப்பது என்கிற நிலைமை எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பிரியமானவர்களே, தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே பயப்படாதே. சில வேளைகளில் சிலர் எனக்கு போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் முதல்லலாம் நாங்க செலவழிச்சிட்டோம், எங்க கையில இருந்த பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டோம், இனி அடுத்தப்ப எப்படி தொழில ஆரம்பிப்பது தெரியல, ஒரு பயம் எங்களை ஆட்கொள்ளுகிறது. இனி மீண்டும் வாழ்க்கையில நிலைக்க முடியுமா? மீண்டும் வாழ்க்கையில முன்னேறி போக முடியுமா? ஒரு பயம் எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கலாம். மாத்தாலே, 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 நீ அநேகம் காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய், நீ பயந்து கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே ஒன்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். அப்படியாகுமோ இப்படியாகுமோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் மார்த்தாலை போல நீங்கள் பயப்படுகிறவர்களாய் காணப்படலாம். பிரியமானவர்களே, இல்லைன்னு சொன்னா வேதத்தில் பாருங்க, ஆகார் என்கிற ஒரு பெண்மணியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆகாரே பயப்படாதே. ஏன் அவளை பார்த்து சொன்னார்? அவள் பயந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவள் பயந்து கொண்டு ஒரு நாளிலே அவளுடைய வாழ்க்கையில இனி எங்க போவோம், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இனி எங்கே போவது? ஒரு இளம் பெண் எங்கே போக முடியும்? எங்கே தங்க முடியும்? யாரிடத்திலே போக முடியும்? அவள் தனியலாய் காணப்படுகிறாள், தன்னன் தனியலாக நடந்து போய் கொண்டிருக்கிறாள். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் என்ன? ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட உடைய வாழ்க்கை இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீர்களோ? நீங்கள் ஆகாரை போல எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீர்களோ? தனிமையை குறித்து பயப்படுகிறீர்களோ? ஆகாரே பயப்படாதே என்று சொல்லி அவளை பார்த்து சொல்லி அவளுக்கு ஆறுதலை சொன்ன என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தாவீதை போல ஒரு கட்டத்தில் நீங்க தைரியமாய் இருந்தீங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொன்னீர்கள். நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறவர்களாக நீங்கள் காணப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, என்ற சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில பயத்திற்கு நீங்கள் இடம் கொடாதபடிக்கு நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களாய் காணப்பட்டீர்கள். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேங்கிற அந்த மாதிரி ஆளாக நீங்க காணப்பட்டிருக்கலாம். ஆனா போக 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 சூழ்நிலையின் அழுத்தம், சூழ்நிலைகள் உங்களை இப்பொழுது பாதித்து இருக்கலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில பின்னாட்களிலே அவன் சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கை பயத்துக்குள்ளாக்கப்படுகிறது. ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான், ஆண்டவரே இந்த பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே என்னை எல்லா பயத்திலிருந்து விடுதலையாக்கும், மனுஷனுடைய கண்களிலிருந்து கண்ணிகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே, பயப்படுத்தும்படியான சூழ்நிலைகளை வாழ்க்கையில வருகிறது. அதனால தான் 34ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது, என் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறேன் ஆண்டவரே. பின் நாட்களில் அவனுடைய வாழ்க்கையிலும் தைரியமான தாவீதுடைய வாழ்க்கையிலும் சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன், கோலியாத்தை கொல்கிற நாட்களிலே எந்த பயமும் இல்லாதபடி இந்த காரியத்தை சாதித்தவன். பின் நாட்களிலே பயப்படும்படியான சூழ்நிலைகள், வாழ்க்கையிலே பயப்படும்படியான சூழ்நிலை
சூழ்நிலைகள், நீங்கள் எதற்கும் பயப்படாதவர்கள். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையை பார்க்கும் பொழுது 5வது லாக்டவுன், இனி என்ன செய்வது? தொடர்ந்து வருகிற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் ஒருவேளை வியாதியை கண்டு பயப்படலாம், இந்த கொரோனாவை கண்டு பயப்படலாம், இந்த பேண்டமிக்கை கண்டு பயப்பட, கொள்ளை நோயை கண்டு பயப்படலாம், இல்லை எனக்கு வெட்டுக்கிளி வருதே, பஞ்சம் வருமோ, இல்லைன்னு சொன்னா யுத்தம் வருமோ, ஏதோ ஒரு காரியங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே. நீங்க பயப்படுகிற காரியத்தை தேவன் உங்களை விட்டு அப்புறப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். தாவீதை போல சூழ்நிலைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கலாம், பேதுருவை போல சூழ்நிலையை கண்டு பயந்து கொண்டிருக்கலாம். பேதுருவே, சீமோனே பயப்படாதே, என் ஆண்டவர் சொன்னவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மனுஷனை பார்த்து பயப்படுகிறீர்களோ? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சவுலை போல நீங்கள் மனுஷனுக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களோ? இந்த நாளில் சத்தியத்தை தெளிவாய் கேட்பீர்களே, ஆனால் எல்லா பயத்தில் இருந்தும் தேவன் உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்திற்குள்ள உங்களை கொண்டு வருகிறதை பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, ஒரு விசுவாச பாதையிலே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். சத்திய வேதாகமத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து அதை சற்று விளக்கி காட்டி ஆண்டவர் அந்த மனிதனுடைய பயத்தை எப்படி விளக்கினார் என்பதை சொல்லி இந்த நாளிலே நான் ஜெபத்திற்குள்ளாய் கடந்து போக போகிறேன். எவீரு என்கிற ஒரு மனிதன், அவன் ஜெப ஆலய தலைவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஜெப ஆலய தலைவன். அவனுக்கு ஒரே ஒரு மகள், 12 வயது நிரம்பின ஒரு மகள். அவள் மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அவள் வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாள். இப்பொழுது அவள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது அவன் இயேசுவை கேள்விப்படுகிறான். அவன் ஜெப ஆலய தலைவனாய் இருந்தபடியினால் மற்ற ஜெப ஆலயங்களிலே இயேசு பிரசங்கித்ததையும் இயேசு செய்த அற்புதங்களையும் அவன் கேள்விப்பட்டிருந்திருக்க வேண்டும். ஆகவே இயேசுவை தேடி செல்லுகிறான். அவன் ஒரு ஊழியக்காரன், ஜெப ஆலய தலைவன். அந்த ஜெப ஆலயத்திலே அவன் அங்கே போதகனாய் இருந்து கொண்டிருந்தவன். இயேசுவை தேடி செல்லுகிறான். இயேசுவின் பாதத்திலே போய் விடுகிறான். ஆண்டவரே, நீர் எப்படியாவது என் வீட்டிற்கு வர வேண்டும், என் மகள் மீது உம்முடைய கரத்தை வைக்க வேண்டும். அவள் மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். 12 வயது நிரம்பின ஒரு மகள். எப்படி இருக்கும் அவனுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். உடனே இயேசு சொல்லுகிறார், பாருங்க, நல்ல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், சரி நான் வருகிறேன் என்று சொல்லி அவனோடு கூட என் ஆண்டவர் கடந்து போனார். பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டுக்கு இயேசு கடந்து போய் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வேகமா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவனுடைய மனம் படபடத்திருக்கும். இயேசு கொஞ்சம் வேகமா வந்தா நல்லா இருக்குமே, இயேசு எப்பவுமே நடக்கிற மாதிரி தானே நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இயேசு கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அவர் வருகிறதே பெரிய காரியம், அவனுடைய வீட்டை தேடி வருகிறதே ஒரு பெரிய விஷயம். இப்ப அவர்கிட்ட வேற எதுவும் சொல்ல முடியாது. இயேசுவை அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். ஆனா ஒரு காரியம், வாரேன்னு சொல்லிட்டாரு, கையை வைக்க போறேன்னு சொல்லிட்டாரு, சுகமாக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு அவன் பிடித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவனுக்கு இருப்பது ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவர் சுகமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு, தன்னோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவன் கொஞ்சம் விசுவாசத்தோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், விசுவாச வாழ்க்கையிலே போராட்டம் வரும். பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கையிலே போராட்டங்கள் காணப்படும். நீங்கள் நடந்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சில அநேக எண்ணங்கள் உங்களுடைய மனதிலே அலைபாய்ந்து கொண்டிருக்கும். தேவன் நமக்கு வாக்கு கொடுப்பார், வருவேன்னு சொல்லுவார், தருவேன்னு சொல்லுவார், செய்வேன்னு சொல்லுவார். ஆனா அந்த வாக்குத்தத்தம் அவர் சொன்ன பின்பு அது நிறைவேறுவதற்கு இடையில ஒரு இடைப்பட்ட காலம் என்று ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலம் தான் சிலருடைய வாழ்க்கையில கொஞ்ச காலமா இருக்கலாம். ஒரு நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம், 5 வருஷம், 10 வருஷம் சொல்லி அது அந்த வாக்குத்தத்தம் தேவன் கொடுப்பதற்கும் அது நிறைவேறுவதற்கும் இடையில் உள்ள கால அவகாசங்களை தேவன் நிர்ணயிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இடைப்பட்ட காலம் தான் நம்முடைய விசுவாச போராட்டம் நடைபெறுகிற ஒரு காரியம். சத்திய வேதாகமத்தில் பாருங்க, ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது ஒரு நாளிலே அவன் தன்னந்தனியனாய் போய் கொண்டிருக்கிறான். அவன் ஆண்டவர்கிட்ட எதுவும் கேட்கல. ஏன்னா ஆண்டவரே அவனுக்கு அவன் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதற்கு மேலாக கர்த்தர் என்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தரப்போகிறேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்க போகிறது. நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும்
இயற்கையும் பரம்ப போகிறாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடங்கள் எல்லாம் உன்னை காட்டு இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தின் பாதையில நின்ற பொழுது தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு நாளைக்கு இது நிறைவேறிவிடும் என்று சொல்லவில்லை. நீ தூங்கி முடித்த உடனே எல்லாம் உனக்கு முன்பாக வந்துவிடும். ஆதாமுக்கு தூங்கி முடிச்ச உடனே அவனுக்கு ஆண்டவர் மனைவியை கொடுத்த மாதிரி எல்லாம் உனக்கு நீ காலையில முடிக்கும் பொழுதே எல்லாம் உனக்கு செட்டில் ஆகிவிடும் என்று ஆண்டவர் சொல்லல. பிரியமானவர்களே, என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், இன்றைக்கு அவரோடு கூட பேசுகிறார். ஆனால் இது நிறைவேறுவதற்கு சில காலங்கள் வருடங்கள் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், இந்த வாக்குத்தத்தங்களை நான் நிறைவேற்றுவேன் என்பதாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது போலவே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. உன் வீட்டை விட்டுறனோ, உன் தகப்ப வீட்டை விட்டுறனோ, நீ உன்னுடைய இனத்தை விட்டுவிட வேண்டும், உன் தேசத்தை விட்டுவிட வேண்டும். 3 காரியத்தை செய்ய வேண்டும். உன்னுடைய இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் வீட்டை விடு. இதெல்லாம் விட்டுட்டு நீ வெளியே வரணும். இது எவ்வளவு காலம் ஆகும் யோசித்து பாருங்கள். ஒரு நாளிலே நடக்கிற ஒரு காரியம் அல்ல. 1 மாதம் 2 மாதத்திலே இந்த காரியங்கள் நிறைவேற முடியாது. அதற்காக அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி வெளியே வருகிறான். நீ வெளியே வந்த அடுத்த நாள் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லல, ஆனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்று ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் ஒரே நாளிலே நிறைவேறாது. அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஒரு நாளிலே கொடுக்கிறார், இன்னொரு நாளிலே இன்னொரு காலகட்டங்களிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கிறது. இதற்கு இந்த இடைப்பட்ட காலம் ஒரு போராட்டமான காலம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லிவிடுவார், ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவரை நாம் உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும். இப்பொழுது அவன் பிடிக்க வேண்டிய ஒரே காரியம், அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். வாரேன்னு சொல்லி இருக்கிறாரு, கையை வைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, குணமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இதை ஒன்றை மாத்திரம் தான் அவன் பிடிச்சிட்டு போக முடியும். பிரியமானவர்களே, அவள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமாகவே ஆனால் அவள் மறித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. ஆகவே அவன் துரிதமாக வரமாட்டாரா? இயேசு வேகமா வரமாட்டாரா? ஆண்டவர் வருவேன்னு சொல்லிட்டாரு, ஆண்டவர் சுகமாக்குவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள என் பிள்ளை மறித்து போனால் என்ன ஆகும்? அநேக காரியங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணங்கள் அலைமோதி இருக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய 2வது மகள், அவளுக்கு நாங்க படிக்க வைக்கும் பொழுது அவளை நாங்க மெடிக்கலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவளை படிக்க வச்சோம். ஆனா அதுல கர்த்தருடைய சித்தம் இல்லாதபடினால சரி மெடிக்கலுக்கு ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா அதுக்கு MHCET அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த எக்ஸாமுக்கு நாங்க கொடுக்கவே இல்லை. ஏன்னா இந்த லைன்ல வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கவே இல்லை. சரி, அப்ப MSCT கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் எப்படின்னு சொல்லி ப்ரொசீஜரை கேட்டாச்சுன்னா அதுக்கு சில ஆயிரங்கள் லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னாதான் இடம் கிடைக்க, சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப மெடிக்கல்லையும் வழி இல்லை, இன்ஜினியரிங்கும் வழி இல்லை. அப்ப இது என்ன செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரி, ஏதோ கர்த்தருடைய சித்தம், கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார் அப்படின்னு சொல்லி அடுத்த பிஎஸ்சியில சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிஎஸ்சிக்காக நாங்க ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் அட்மிஷன் வந்து ஃபுல் ஆயிட்டு வருகிறது. காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு. காலேஜ் ஆரம்பிச்சு எல்லா இடமும் அட்மிஷன் ஃபுல். அவளுக்கு பிடிச்ச சில காலேஜில் போய் நாங்கள் கேட்குறோம். அப்படி கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. எல்லா இடமும் கேட்டு பார்த்தாச்சு. முக்கியமான பாம்பேயில் இருக்கிற முக்கியமான சில கல்லூரிகளிலே போய் கேட்ட பொழுது அவளுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அவள் கேட்கிற அந்த கோர்ஸ் மற்ற கோர்ஸ் வேணா கிடைக்கும், அவள் கேட்கிற அந்த கோர்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, மனுஷர்களை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ மூலமாக அவரிடத்துல போய் கொண்டு போய் எம்எல்ஏக்கு முன்பாக நிறுத்தப்பட்டேன். அந்த எம்எல்ஏ சொன்னாரு, அவர் வந்து நீங்க இந்த குறிப்பிட்ட காலேஜுக்கு போங்க, அங்க உங்க மகளுக்கு இடம் கிடைக்கும், அப்படி கிடைக்கலன்னா என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க அந்த குறிப்பிட்ட காலேஜில் போய் பார்த்தோம். மற்ற கோர்ஸ் வேணா கிடைக்கும், ஆனா அந்த பர்டிகுலர் கோர்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. என்ன செய்யறது? அலைஞ்சு பார்த்தாச்சு. காலேஜ் திறந்து 2 வாரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. எல்லா இடமும் அடைக்கப்பட்டிருக்கு. உனக்கு கிடைக்குது, தூரத்துல கிடைக்குது. இல்லைன்னா நல்ல கல்லூரி அவள் கேட்கிற, அவள் விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல கல்லூரி அவளுக்கு அமைய வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டோம், அன்றைய சமூகத்திலே ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணிட்டு பாருங்க, ஜெபத்தை முடிச்சிட்டு மறுநாள் ஒரு கல்லூரியில போய் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நல்ல கல்லூரி, அந்த கல்லூரியில கிடைக்க வாய்ப்பே கிடையாது. சரி, சும்மா போய் கேட்டு பார்ப்போமே, நம்முடைய முயற்சியை ஏன் நம்ம தளர விட வேண்டும் என்று சொல்லி அந்த கல்லூரியில போய் இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபாலை போய் கேட்டேன். அப்ப பிரின்சிபால் ரொம்ப சந்தோஷமா அவங்ககிட்ட நான் கெஞ்சல, அவங்ககிட்ட போய் நான் காரியத்தை விளக்கி விவரமா சூழ்நிலைகள் எல்லாம் எடுத்து சொல்லல, இப்படி சூழ்நிலை ஆகி போச்சுன்னு எதுவும் சொல்லல. வேற அவங்ககிட்ட கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க வாங்க, அது ஒரு வெள்ளிக்கிழமை, நீங்க திங்கக்கிழமை வாங்க, உங்களுக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அவங்க கிட்ட இது வார்த்தையை நம்பலாமா, இந்த வார்த்தையை நம்பலாமா? அன்னைக்கு ஒரு நாள் எம்எல்ஏ அப்படிதான் சொன்னாரு, ஆனா அந்த காரியங்கள் நடக்கல. ஆனா இந்த மனிதர் இவங்களுடைய வார்த்தையை நம்பலாமா? இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட மாட்டீங்களா? ஒரு சின்ன சீட்டில எழுதி கொடுக்க மாட்டீங்களா? கிளர்க் கிட்ட உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஏதாவது சொல்லிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மேடம் சொல்லணும் போல வருகிறது. ஆனா சொல்லி அவங்க இது சொன்னதே பெரிய விஷயம், 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னதே பெரிய விஷயம், எதுவும் அவங்க கிட்ட பேச முடியாது. சரி மேடம் அப்படின்னு 2 நாள், இந்த 2 நாள் எனக்கு மிகுந்த போராட்டம். இடம் கிடைக்குமா? அவங்க இப்படி சொல்றாங்களே, வாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்ட சீட்டுக்காக, எவ்வளவு கஷ்டப்பட்ட, எல்லா இடத்துலயும் ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க, எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பில்லை. கல்லூரி ஆரம்பிச்சிருச்சு, இப்ப 2 வாரம் தாண்டி வேகமா போய் கொண்டிருக்கிறது, பாடங்கள் எல்லாம் வேகமா நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது? 2 நாள் போராட்டம் பிரியமானவர்களே. அதுக்கு பிறகு போனா அவங்க ஈஸியா சொல்றாங்க, நீங்க சேர்ந்துக்கோங்க, கல்லூரியில உங்களுக்கு இடம் உண்டு அப்படின்னு சொல்லி. என்னால நம்பவே முடியல. நான் நினைச்சேன் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும், ரொம்ப பேச வேண்டியிருக்கும், ரொம்ப சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும், அப்புறம் தான் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புன்னு நான் நினைச்சேன். ஏன்னால் நம்பவே முடியாத அளவுக்கு தேவன் அந்த கல்லூரியில இடம் கொடுத்தார். பிரியமானவர்களே, மனுஷனுடைய வார்த்தை சில வேளைகளில அது நடக்குது, சில வேளையில நடக்காமல் போய்விடுகிறது. தேவ சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினபடியினால், ஆண்டவரை நோக்கி பார்த்தபடியினால், அந்த மனுஷனுடைய கண்களிலே, அந்த மனுஷனுடைய கண்களிலே தேவன் எங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். நல்ல கல்லூரி எங்க வீட்டுல இருந்து 10 நிமிஷத்துல போயிட்டு வரலாம். அவள் கேட்ட கோர்ஸ் எல்லாம் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பார். மனுஷனுடைய வார்த்தை சில வேளைகளிலே நம்ப முடியாமல் போய்விடலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. அவர் உங்களுக்கு சொல்லுவாரே ஆனால், வாக்கு கொடுப்பாரே ஆனால், அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர். சொன்னதை செய்கிற வரைக்கும் யாக்கோபே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சூழ்நிலைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார். இனி எப்படி ஆகும், இனி என்ன காரியம் நடக்க போகிறது? அழைத்தவர் உங்களை கைவிட போவது இல்லை. நீங்கள் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினால், அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால், உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்கி விடுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை அழைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். வேகமாக அவனுடைய மனசு வேகமா வீட்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கும். வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குமோ, பிள்ளை உயிரோடு இருக்குமோ, அவன் பயந்து கொண்டிருக்கிறதான இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னொரு காரியம், அந்த விசுவாச போராட்டத்தில் ஒரு தடை வேற ஏற்படுது பாருங்க. அங்கு ஒரு பெண்மணி வருகிறாள். அவள் 12 வருஷம், அவள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த வியாதியை வெளியே சொல்ல முடியாத ஒரு வியாதி. ஆகவே என்ன செய்யறது? இயேசு கிட்ட போய் இந்த வியாதியை சொல்ல முடியாது. ஆகவே அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமடையும்படியாய் இயேசுவின் வஸ்திரத்தை போய் தொடுகிறாள். உடனே இயேசுவின் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை ரிலீஸ் ஆக்கப்படுகிறது, ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. நிறைய ஜனக்கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி பின்னாடி சைடுல எல்லாம் நிறைய பேர் இயேசுவை தொட்டுக்கொண்டு இயேசுவை இழுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா திடீரென்று இயேசு நின்று விட்டார் பாருங்க. அந்த இடத்துல நின்று விட்டார். அவசரமா போனவர் தான் அங்கே ஒரு வீட்டை நோக்கி போய் கொண்டிருந்தவர். ஆனா திடீரென்று நின்று விடுகிறார். இப்போ அந்த எவீரனுடைய உள்ளம் எப்படி படபடத்திற்கும் யோசித்து பாருங்க. நின்று அங்க விசாரிக்கிறார், யார் என்ன தொட்டது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அங்கே விசாரிக்கிறதை நாம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யார் என்ன தொட்டது? அப்பா எல்லாரும் சொல்றாங்க, இத்தனை பேர் உண்மை நெருக்கி இருக்கிறாங்க, ஆண்டவரே உண்மை தொட்டது யாருன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? எல்லாருமே தான் தொட்டுக்கிட்டு இல்ல, என் சரீரத்திலிருந்து பிரத்யேகமாய் வல்லமை வெளிப்பட்டது. அப்ப அந்த பெண்மணி வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் தொட்டு சுகத்தை வாங்கி அவர் நடந்து போயிட்டு அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போயிட்டார். அதனாலதான் இப்ப வேதம் சொல்லுகிறது, பயந்தவர் திரும்ப வருகிறார். அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர், எவ்வளவு நேரம் ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் இங்க கொஞ்ச நேரம் அப்படியே சலசலப்பு நடந்து கொண்டிருக்கிறது.
நிச்சயமாய் எவருடைய உள்ளம் அதிகமாய் பயப்பட்டு இருக்கும். ஒருவேளை நானா இருந்தேன்னா என்னையும் சில பேர் ஊழியத்தின் பாதையிலே அழைக்கும் பொழுது, பாஸ்டர் வாங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அர்ஜென்டா வாங்க அப்படின்னு சொன்னா இமிடியேட்டாக நாங்க புறப்பட்டு போவோம். அவசரமாக போய் அந்த இடத்துல ஜெபிப்பதற்காக கடந்து போவோம். மற்ற எல்லா வேலைகளையும் நாங்க தள்ளி வச்சிருவோம். ஒருவேளை இப்படி ஒரு அர்ஜென்டான கட்டம் வருது, என்ன பண்றது அப்படின்னா, சரி பிரதர் நீங்க இந்த காரியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இயேசு சீமோனை பார்த்து, சீமோன் இந்த காரியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா, என்ன ஒருத்தர் தொட்டு இருக்கிறாங்க, வல்லமை ரிலீஸ் ஆகிருக்குது, கொஞ்சம் இந்த இடத்துல நின்று கொஞ்சம் காரியத்தெல்லாம் விசாரிச்சு யார் தொட்டதுங்கிறது கவனி, நான் போய் அந்த வீட்டில் போய் சுகப்படுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லல. பிரியமானவர்களே, நாங்க என்ன அப்படி சொல்லுவோம், பிரதர் கொஞ்சம் இந்த காரியத்தை நீங்க கவனிங்க, நான் அவசரமா அந்த காரியத்துக்கு போகணும். ஆனா இயேசு சொல்லல, அவர் பதட்டப்படல, அவருடைய வேலைக்காய் காத்திருக்கிறார். அற்புதம் செய்வதற்கு தேவன் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு தேவன் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த நேரம் வரும் பொழுது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்காய் சாதகமாய் வழிகளை திறக்கப் போகிறதை பார்ப்பீர்கள். இங்கே இவருடைய வாழ்க்கையில பயப்படும்படியான சூழ்நிலை வந்தது. பயந்துகிட்டு இருக்கிறான், பயந்த மாதிரியே காரியங்களும் கூட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஆளுக்கு வந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பிள்ளை மறித்து போச்சு, இனி நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இனி நீ வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவரை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் இயேசுவோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறான். இயேசு எங்கே எல்லாம் போகிறாரோ அங்கே எல்லாம் அவனும் போய் கொண்டிருக்கிறான். இயேசுவோடு கூட நடந்து கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டுமா? உங்கள் பயம் விலகி போக வேண்டுமா? நீங்கள் விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டுமா? ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும், அவருடைய பாதையிலே நடக்க வேண்டும், அவருடைய வழியிலே நடக்க வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும். அவன் அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறான். சூழ்நிலை மோசமாயிட்டு தெரிஞ்சும் கூட ஆண்டவரோடு கூட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறான். விட்டுட்டு ஓடிடல, வேக வேகமா சரி வீட்டில் போய் காரியத்தை, இனி நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி இயேசுவை அவன் விட்டு விடவில்லை. தொடர்ந்து இயேசுவோடு ஓடிக்கொண்டிருக்கிறான், இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமா? நீங்கள் இயேசுவோடு நடக்க வேண்டும், இயேசுவின் வழியிலே நடக்க வேண்டும். இயேசுவோடு நடப்பது என்று சொன்னால் 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய வார்த்தை முதலாவது வசனம் பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இயேசுவின் வழிகளில் நடப்பது என்று சொன்னால் நீங்கள் இயேசுவுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, அவர் வழிகளிலே, அவர் வார்த்தைகளிலே, அவருடைய வசனத்தின்படி நீங்கள் நடக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது மற்ற எந்த பயமும் உங்களுக்கு வராது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும். மரியாதை நிமித்தமான ஒரு பயம், ஒரு ஹானரபிள் ரெஸ்பெக்ட் நீங்கள் ஆண்டவருக்கு தர வேண்டும். அப்படி மரியாதை நிமித்தமான ஒரு பயத்தை நீங்கள் தேவனில் வைத்திருப்பீர்களே ஆனால் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். அவருடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகள் பயப்பட மாட்டார்கள். சங்கீதக்காரன் 34வது சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அநேக காரியங்கள் என்னை பயப்படுத்தி இருந்தது, ஆனால் பயப்படுத்தின எல்லா காரியத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லிவிட்டு இனி நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி அவன் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, அதே சங்கீதத்தில் 11வது வசனத்தை பாருங்க, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார், ஆனால் ஒரு பயம் அங்கே எனக்கு தேவைப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த பயம் எனக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த தேவனுடைய வழியிலே நடக்கும் பொழுது மற்ற எல்லா பயத்திற்கும் என் தேவன்களை நீங்களாக்குவார். அவருடைய வழியில நடக்கும் பொழுது, அவரோடு கூட நடக்கும் பொழுது, அவருடைய பாதையில நடக்கும் பொழுது, அவர் காட்டுகிற பாதையில நடக்கும் பொழுது, இயேசுவோடு நடக்கிற பிள்ளைகள், அவரோடு நடந்து செல்லுகிற பிள்ளைகள் பயப்பட மாட்டாங்க. அவர் உங்களோடு இருக்கும்போது பயப்பட மாட்டீங்க. சீடர்கள் கப்பலிலே பிரயாணம் செய்கிறார்கள், இயேசுவும் அந்த படகிலே இருக்கிறார், ஆனால் சீசர்கள் பயப்படுகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள்? நான் இருக்கும் பொழுது, நான் உங்க கூட இருக்கும் பொழுது அக்கறைக்கு வாங்க என்று சொல்லி நான் தான் உங்களை அழைத்து சென்றேன். இந்த சாக்கியமும் பாக்கியமும் எல்லோருக்கும் கிடைக்கவில்லையே, உங்களை நான் அழைத்து செல்லுகிறேன், உங்களை என்னோடு அழைத்து செல்லுகிறேன். நீங்கள் என்னோடு நடக்கிறீர்கள், நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். ஆகவே நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட்டீங்க? நான் இருக்கும் பொழுது, நான் உங்க கூட இருக்கும் பொழுது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரோடு இருப்பீர்களே ஆனால், அவரோடு நடப்பீர்களே ஆனால், அவருடைய வழியிலே நடப்பீர்களே ஆனால், அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே
அவர் காட்டுகிற வசனத்தின் வெளிச்சத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் பயப்பட மாட்டீங்க. எந்த ஒரு சூழ்நிலையை கண்டு பயப்பட மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்ன பொழுது உடனே வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வழியில தொடர்ந்து நடக்க, தொடர்ந்து அந்த வழியில நடக்க, இன்னும் சூழ்நிலைகள் மாறல, எல்லாம் தலைகீழ் ஆயிடுச்சு, ஆனாலும் அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில இது போன்ற சூழ்நிலையில அவரை விட்டு விட்டு ஓடி விடுகிறீர்கள். இனி என்ன ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே, ஆண்டவரை தேடிய காரியம் எதற்காக அவரை தேடி வந்தேனோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கலையே. இல்ல பிரியமானவர்களே, தேவன் எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு வல்லவர் என்கிற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு உங்களுக்கு போதிக்கிறேன். எல்லா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்க எல்லாம் வேற காரியத்துக்கு அந்த பிள்ளை அடக்கத்திற்கான காரியத்திற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கே தாரை ஊதி கொண்டிருக்கும் பொழுது, அங்கே குழல் ஊதி கொண்டிருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு உள்ளே போகிறார். ஆண்டவர் இயேசு போய் அவருடைய வேலையில அந்த நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய அந்த கரத்தை பிடித்து தூக்கி தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு. அவ்வளவுதான், அந்த பிள்ளை எழுந்திருச்சு. உடனே அற்புதம் பாருங்க. நாங்களா இருந்தா போராடுவோம், ஆண்டவரே இறங்கும், இந்த பிள்ளைக்கு இறங்கும், அந்த பிள்ளை மேல கையை வச்சு அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்காக நாங்க போராடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, ஒரு நொடி பொழுதுல, ஒரு சன பொழுதுல அற்புதத்தை காத்திருக்கல, மணிக்கணக்கா ஜெபிக்கல, ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன காரியம், எழும்பு, உடனே செத்து போன அந்த குழந்தை உயிரோடு எழும்பினது என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவன் அற்புதங்களை செய்வதற்கு, என் தேவன் உங்களுடைய எல்லா பயத்தை நீக்கி விடுவதற்கு, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஏதோ சூழ்நிலை உங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ, நீங்கள் பயப்படுகிற அந்த காரியம் இனி உங்க வாழ்க்கையில நடக்க போறது இல்ல. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீங்கள் அவரோடு நடக்கும் பொழுது, அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது தேவன் உங்களுக்காய் செயல்படுகிறது, தேவ வல்லமை உங்களுக்காய் செயல்படுகிறது. நீங்க பார்க்க போறீங்க, அவருடைய வேலை வருகிறது. அவருடைய வேலை வரும் பொழுது எல்லாம் தலைகளாக மாறி போய்விடும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். அவருடைய வேலை வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை லாக்டவுன்ல இருந்து கொண்டிருக்கிறேன், 5வது லாக்டவுன் போடப்பட்டிருக்கிறது. இல்ல பிரியமானவர்களே, இதை விட்டு நீங்க வெளியே வரும் பொழுது, இன்றைக்கு ஒருவேளை நீங்க தங்கிக் கொண்டிருக்கலாம், இன்றைக்கு மேகத்தின் கீழே தங்கிக் கொண்டிருக்கலாம். இது இளைப்பாறுவதற்காக தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு காலகட்டமாக இருக்கலாம். இந்த 5 விதமான இந்த லாக்டவுன் நீங்க ரொம்ப இளைப்பாறி கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க இந்த இளைப்பாறுதல் இல்ல அப்படின்னா ஒரே ஓட்டம் 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 அப்படின்னு ஓடிக்கொண்டே இருந்திருப்பீங்கன்னா உங்களுடைய ஆயுசு 2 வருஷம் குறைஞ்சிருந்திருக்கும், 5 வருஷம் குறைஞ்சிருந்திருக்கும். ஆண்டவர் அதனால தான் பார்த்தாரு, என் பிள்ளைக்கு நல்ல ஆயுசை கொடுக்கணும், இன்னும் 5 வருஷம் கெட்டியா கொடுக்கணும். அவனுக்கு அவன் நியமிக்கப்பட்ட அந்த ஆயுளை விட இன்னும் அதிகமா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் அவனுக்கு கொடுக்கணும். அதனால ஒரு இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் உங்கள் ஆயுசு வருஷங்களோடு இன்னும் அதிகமாக 3 வருடங்களோ 5 வருடங்களோ இது உங்களுக்கு கூட்டி கொடுக்கக்கூடியதாகத்தான் காணப்போகுது, படப்போகுது. பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். கவலைப்படாதீங்க. மேகம் இன்னும் நகரலையே, இன்னும் சூழ்நிலை மாறலையே, இன்னும் நான் இதே இடத்துல இருந்து கொண்டிருக்கிறேனே, இதே இடத்துல இருந்து கொண்டிருக்கிறேனோ, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மேகம் நகர போகிறது, மேகம் எழும்ப போகிறது, மேகம் உயிரை எழும்ப போகிறது. நீங்கள் முன்னேற போகிறீர்கள். கர்த்தர் உங்களை இன்னொரு பரிமாணத்திற்கு, அடுத்த எல்லைக்கு, வேற லெவலுக்கு உங்களை அழைத்துக் கொண்டு போக போகிறார். ஒரே இடத்துல இருந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீங்களா? இல்ல, மேகம் எழும்ப போகிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக எழும்ப போகிறது. தேவனுடைய வசனம் உங்களுக்காக எழும்ப போகிறது. தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். சூழ்நிலைகள் எல்லாம் மாற போகிறது, எல்லாம் தலைகளாய் மாற போகிறது. கர்த்தர் முன்னே போக போகிறார், நீங்கள் அவர் பின்னே போக போகிறீர்கள். உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் வழியை தேடி, அந்த கானானை தேடி, ஆசீர்வாதத்தை தேடி, நன்மையை தேடி தேவன் உங்களை நடத்த போகிறார். பயப்படாதீங்க, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க, எந்த ஒரு காரியத்தை கண்டு பயப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, தேவனுடைய வீர்த்தெழுந்த வல்லமை எல்லா பயத்தையும் நீக்கி போட போகிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா பயத்திலிருந்து, எல்லா பயத்தின் ஆவியிலிருந்து தேவனை விடுவிக்க போகிறார். தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பயம் என்பது ஒரு ஆவி, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியின் வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. அந்த வல்லமையினாலே நடக்க போகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட போகிறீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது, இயேசு உங்களோடு இருப்பதால், இயேசு உங்களோடு இருப்பதால், ஆண்டவர் உங்களோடு இருப்பதால், அருமையான சீடர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உங்களோடு இருப்பதால் நீங்க பயப்பட போறதில்லை. எல்லா பயத்தை இயேசு நீங்களாக்கி விட போகிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, அவனை பயப்படாதீங்க, அவனை பயப்படாதீங்க. விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வாழ்க்கையை அற்புதங்களை செய்ய போகிறது. Thank you Jesus. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இப்பொழுது என்னுடைய கடைசி மகள், அவள் ஜெபத்திலே பிறந்தவள், அவளுக்குள்ளே தேவ ஆவியின் வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது.
இன்றைக்கு ஒரு சில நிமிடங்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார். நிச்சயமா அவள் மூலமாக கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச முடியும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். ஒரு खबरा बशल दिरी बंगलारा बाबा दुराला बारी खबरा बाबा खरशली दिरी बंगलारा बाला बाबा दुराला बारी खबला बाबा ஒரு खबरा बाला बशल दिरी बंगला बाबा இன்றைக்கு ஒரு அக்கினி ஊற்றுங்க. இயேசுப்பா இன்றைக்கு உங்க மேல ஒரு அக்கினி ஊற்ற போறாங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பலன் வரப்போகுது. இன்றைக்கு அந்த பயத்துல இருந்து நீங்க விடுதலை பட போறீங்க. ஒருவேளை உங்களுக்கு பயம் இருக்குதா, பிசாசு குறிச்சு பயம் இருக்குதா, வீலி சாபம் அது பற்றி பயம் இருக்குதா, இல்ல நிறைய விச்சஸ் இருக்கிறாங்க, மந்திரவாதிகள் இருக்காங்க, அவங்க குறிச்சு பயப்படுறீங்களா, இல்ல கொரோனா இந்த வியாதி இந்த பேண்டமிக் குறிச்சு பயப்படுறீங்களா? இன்றைக்கு எல்லா பயம் இன்னைக்கு உங்களுக்குள்ள காண்ற பயம் எல்லாம் இன்னைக்கு நீங்க போத கதறி ஜோம்னுங்க. இன்றைக்கு யாரெல்லாம் இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுட்டு இருக்காங்களோ, இல்லைன்னா யாரெல்லாம் இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்காங்களோ, அவங்க இன்றைக்கு அவங்க மூலமா இன்றைக்கு இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு உங்களுக்கு அந்த பயம் இன்றைக்கு காண முடியும். இன்றைக்கு உங்களுக்கு பயம் காண முடியாது. இந்த பயம் உங்களுக்கு வராது. இனி உங்களுக்கு பயம் வராது. நீங்க நல்லா கதறி ஜோம்னுங்க. இன்னைக்கு கண்ணீரோடு ஜோம்னுங்க. இன்றைக்கு எனக்குள்ள பயம், எனக்கு ஒருவேளை பேய் கொச்சு பயம் இருக்கலாம், இல்லைன்னா படிப்பு எப்படி பண்ணணும்னு பயம் இருக்கலாம், இல்லைன்னா கொரோனா, இந்த இவ்வளவு பெரிய பேண்டமிக், இந்த ஒரு மனுஷனையே சாகடிக்குது, அது ஒரு மனுஷனை தனிமைப்படுத்துது, அது ஒரு மனுஷனை மூச்சு விடாமல இருக்குது, அந்த மனுஷனை தனிமையை கொண்டு போய் அதுல யாரும் சாப்பிட சாப்பாட நல்லா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை திட்டுறாங்க, சாபம் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த பயம் உங்களுக்கு, அந்த பயம் இருக்கலாம், தனிமையா இருக்கீங்கன்னு பயம் இருக்கலாம். இப்ப நான் என்னோட குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேனே, இப்ப உடம்பா உங்க இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மும்பைல யாரும் இருக்கலாம், இல்லைன்னா சென்னையில யாரும் இருக்க இல்லைன்னா, இன்றைக்கு ஒருவேளை நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க உங்க ஃபேமிலி இல்லைன்னா கூட இன்னைக்கு இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் அவருக்குள்ள இன்றைக்கு செயல்படுறார். தனிமை ஆகார் தனிமையாய் போனால், அவர் தனிமையா அந்த டெசர்ட்க்கு போனால், ஆனாலும் நீங்க இன்றைக்கும் அதே ஆகார் மாதிரி காண்றீங்களா? இன்றைக்கு அவரை மாதிரி நீங்க தனிமையா போயிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு அக்கினி இறங்க போகுது. இன்னைக்கு இறங்க போகுது உங்க பலன். இன்றைக்கு ஒரு புது பலனா மாறப்போகுது. அந்த பயம், ஒருவேளை நீங்க சத்துரு குறிச்சு பயந்து இருந்திருக்கலாம், இல்லைன்னா கிராஸ் ஓப்பரவை குறிச்சு பயப்படலாம். இன்றைக்கு எப்படி சாப்பாடுக்கு பண்ணுவேன், எப்படி சாப்பாடு சாப்பிடுவோம், இல்லைன்னா எப்படி என்னோட தொழில் செய்வேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. நீங்க காண போறீங்க. நீங்க சொல்லுங்க இன்றைக்கு என்று சொல்ல போறீங்க, எனக்கு அந்த பயம் காணிச்சு, இந்த செய்தி கேட்ட பிறகு நான் கண்ணீரோடு ஜோம்னேன், அதனால இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்குன்னு அப்படின்னு ஏசப்பா உங்களை சொல்ல அளவுக்கு வைக்க போறாங்க. என்னன்னா ஒரு விசுவாசம், உங்களுக்கு ஒரு காண்ற ஒரு விசுவாசம் தேவைப்படுது. அது இன்னைக்கு தேவைப்படுது. இன்றைக்கு அந்த விசுவாசம் இருந்தாலே எல்லாம். உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குதா, உங்களுக்கு வியாதி இருக்குதா, எனக்கு வியாதி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், இல்லைன்னா எனக்கு தொண்டு வலி இருக்கு, போங்க எனக்கு கொரோனா நினைச்சு எடுத்துட்டு போயிட்டாங்களா, எனக்கு லைட்டா மூச்சு முடியும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அது பயத்தினால தான், அது பயம் தான், அது வெறும் பயம். அது உங்களுக்கு அது அப்படி ஆகல, அது பயம் தான் கொண்டு வருது. சத்துரு பயம் தான் கொண்டு வர முடியும், ஆனா ஒரு தொட முடியாது. நீங்க ஒருவேளை நீங்க கவலைப்படுறீங்களா, இதை நான் அணுகிரும், இதை நான் அணுகின பிறகு நான் என்ன ஆவேன், எங்க கதை எப்படி வருவேன், என்னால் வாழ முடியுமா, எப்படி வாழ முடியும்? ஒருவேளை ஒரு சிலர் அப்படி சொல்லிவிட்டு இருக்கலாம், நான் எப்படி வாழ முடியும், இன்றைக்கு எப்படி தொழில் செய்வேன், எப்படி என் கதை ஓட்டுவேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ரத்த கோட்டைக்குள்ள போயிட்டீங்க. ஒரு ரத்த கோட்டை உங்களுக்கு கேட்டுப்பட்ட ஒரு ரத்த கோட்டைக்குள்ள நுழைந்து விட்டீங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் உங்களை அணுகாது, எந்த தீங்கு கூட உங்களால் அணுகாது. பாருங்களேன், இன்றைக்கு நீங்க ரத்த கோட்டைக்குள்ள வந்துட்டீங்க. இனி உங்களுக்கு ஒண்ணும் அணுகாது, இன்னைக்கு ஒண்ணும் அணுகாது. நீங்க ஒரு ரத்த கோட்டைக்குள்ள வந்திருக்கீங்க. இன்றைக்கு ஒரு அக்கினி இறங்குது உங்களுக்குள்ள, ஒரு அக்கினி இறங்குது உங்களுக்கு. இன்றைக்கு ஒரு அக்கினி உங்க மேல வருது. ஏசப்பா உங்க மேல ஒரு அக்கினி ஊற்றுறாங்க. இன்னைக்குதான் அது. நீங்க என்னைக்கு கதறி ஜோம்றீங்களோ, உங்களை ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஒருவேளை எனக்கு பரிசுத்தமா இருக்கணும், உங்க வர இருக்கேன், எனக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க அப்படின்னு நீங்க ஜோம்னலாம். இல்ல நீங்க விசுவாசத்தோட தான் ஜோம்லாம். நீங்க விசுவாசத்தோட ஜோம்னும் போது, ஒருவேளை உங்களுக்கு வியாதியில இருக்கீங்களா, தனிமையா இருக்கீங்களா, விசுவாசத்தோட ஜோம்னுங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும். நீங்க நினைப்பீங்க, உங்களை அறியாமலே நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க சொல்வீங்க, இந்த மாதிரி ஹாப்பி எனக்கு கிடைச்சது இல்ல. அந்த விசுவாச ஜெபம், அந்த விசுவாச ஜெபத்திலே உங்களுக்கு எல்லாம் மாறிவிடும். எல்லா
எல்லாம் நீங்க ஒருவேளை சொல்றேன், நான் ஒரு தோல்வியாய் பிறந்தேன், இன்றைக்கு எனக்கு எல்லாமே தோல்விதான், நான் எங்க போனாலும் எந்த மேட்ச்க்கு போனாலும் தோல்விதான், சத்ருகிட்டயும் நான் தோல்விதான் அடைகிறேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கொள்ளலாம். ஒரு சிலர் அப்படின்னு நினைச்சுக்கொள்ள, நான் தோல்வியா தான் இருக்கிறேன்னு. ஆனா இயேசு உங்க உள்ளத்துல வரும்போது, எல்லாம் தோல்வின்னு எல்லாரும் சொல்லியிருக்கலாம், பின்னாடி எல்லாரும் சொல்லியிருக்கலாம், இவ தோல்வி, இவ எல்லாமே தோல்விதான், இவளுக்கு ஒண்ணும் தெரியாது, டேலண்டே இல்லைன்னு நினைச்சுக்கலாம். ஆனா இன்றைக்கு ஜோம்னுங்க, ஏசப்பா இன்றைக்கு உள்ளத்துல வாங்க, ஏன்னா உள்ளத்துல ஒரு மாற்றம் இருக்க போது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பி வரும், ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும், ஒரு சந்தோஷம் உங்க உள்ளத்துல காணப்படும், ஒரு சந்தோஷம் உங்க உள்ளத்துல வரும். இன்றைக்கு நீங்க ஏதாவது பயம் பண்றீங்களா? அந்த பயப்பட்டு இருக்கீங்களா? அந்த பயம் இன்றைக்கு நீங்கி விடும். நீங்க அந்த வைரஸ் கூட அப்படிதான், அவன் கொஞ்சம் விசுவாசத்துல அவன் குறைஞ்சிட்டான், ஐயோ அவ செத்து போயிட்டா, இனிமே நான் என்ன பண்ண போறேன், இனி ஒண்ணு கிடையாது, ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், நீங்களும் அப்படித்தான் நினைச்சிருக்கலாம், ஐயோ இது முடிந்து விட்டு இப்போ நான் எப்படி ஊருக்கு போக முடியும், இல்லைன்னா இப்போ நான் இந்த இடத்துக்கு எப்படி போக முடியும், இப்போ நான் என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஒருவேளை நீங்க டென்ஷனா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு அந்த டென்ஷன்ல தலைவலிக்கலாம், இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல, ஏன் ஏசப்பா இப்படி பண்ணியிருக்கான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஏசப்பா அப்படி பண்ணல, சத்ரு தான் உங்களுக்கு கொண்டு வரான். அவர் சொல்கிறான், நீங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுங்க, அந்த பயம் தான் கொண்டு வருவா. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, பெரிய பரலோகமே நீயா மாத்திரம் தேவ பிள்ளைகள் மொழி சமபூமியாவான்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், இனிமே என்ன பயம், ஒரு பெரிய பர்வதமே உங்க தேவ பிள்ளைகளுக்கு கால் கீழே வரும்னா இனிமே உங்களுக்கு என்ன பயம், இனி உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு உங்களை வைக்க போகிறார். நீங்க சாட்சியா இருப்பீங்க, நீங்க சாட்சியா இருக்கிற அளவுக்கு உங்களை வைக்க போகிறார். அவ்வளவு ரகசியம் கிடைக்க போகுது, ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில காண போகுது, உங்க வாழ்க்கையில காண போகுது. இன்றைக்கு ஏதாவது குறிச்சு பயப்படுறீங்களா? இன்னி அந்த பயம் எல்லாம் மாற்ற விடும். அந்த பயம், இந்த பயம் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு இந்த பேய் குறிச்சு பயம் இருக்கு, இன்றைக்கு அது வருங்க, ஏசப்பா இந்த கொரோனா குறிச்சு பயம் இருக்கு, இதெல்லாம் பாரு ஏசப்பா, இன்றைக்கு படிப்பு குறிச்சு, இல்லைன்னா நான் எப்பவுமே தோல்வியா இருக்கிறேன், நான் எனக்கு டேலண்டே இல்ல, ஒருவேளை நான் இங்க அடிமையா இருக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும், அங்க சூனியம் இருக்குது, சாபம் இருக்குது, மந்திரம் இருக்கு, இதை வச்சு பயம் இருக்கிறா. இன்றைக்கு சொல்லுங்க, இந்த பயந்து நாவி, இன்னைக்கு பயத்து நாவி இன்றைக்கு அழிய போகிறான், இன்றைக்கு அழிய போகிறான். இன்றைக்கு அந்த பயன்னு கொண்டு வர பிசாஸ், பயனூர் கொண்டு வர பிசாஸ் இன்றைக்கு அழிய போறான். உங்க வாழ்க்கையில திருப்பி பயம் வராது. ஏசப்பா அந்த பயத்தின் வியாதி ஹீல் பண்ணாங்க, இனிமே உங்களுக்கு வராது. அந்த பயன் அந்த கல்லு உங்க வாழ்க்கையில ஒருவேளை பயன் ஒரு பெரிய கல்லு, முன்னாடி போக கூடாது, நீங்க வாழ்க்கையில முன்னேற கூடாது, பயன் ஒரு பெரிய கல்லு உங்க வாழ்க்கையில காணப்படலாம். ஆனா இன்றைக்கு அந்த கல்லு உடைய போகுது, இன்றைக்கு அது உடைய போகுது. ஒரு கபரபாலாபா துரலபாரி கபரபாபா ஒரு ஷலதிரி பங்கலபாபா ஒரு கபரபாலாபா, இன்றைக்கு அந்த கல்லு உங்க வாழ்க்கையில இருந்து அகற போகுது. ஜோம்னிங்க கதறி ஜோம்னிங்க, இன்றைக்கு ஜோம்னிங்க உங்களுக்கு ஒரு அக்கினி இறங்க போகுது. ஒரு கபரபாலாபா அந்நிய பாஷையில ஜோம்னும் போது உங்களுக்கு ஒரு அக்கினி உண்டு. நீங்க கதறி ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஒரு அக்கினி உண்டு, உங்களுக்கு நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஒரு அக்கினி உண்டு. பிசாஸ் அதுலயே தோத்து போயிடுவான், அதுலயே பிசாஸ் தோத்து போயிடுவான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பிசாஸ் கீழே விழுந்துட்டான், முறிச்சு விழுந்துட்டான். இன்றைக்கு நீங்க எழும்ப போறீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எழும்ப போறீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எழும்ப போறீங்க. பிசாஸ் கீழே விழுந்துட்டான், முறிச்சு விழுந்துட்டான். இனி உங்க வெற்றி உங்க கையில இருக்குது, வெற்றி உங்க கையில இருக்குது. இன்றைக்கு அந்த வெற்றின்னு ஒரு விசுவாசம் அந்த ஆயுதத்தை இன்றைக்கு சத்ரு, அந்த பயம் ஒரு சத்ரு, ஒருவேளை அந்த ஆவி உங்க கிரியேட் செஞ்சுச்சுன்னா, ஒருவேளை அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த ஆவி உங்களை பயம் காட்டிட்டு இருந்துச்சுன்னா, இன்றைக்கு அந்த ஆவி இன்றைக்கு அழிய போகுது. இன்னைக்கு அந்த எரி நரகத்துல அது இன்றைக்கு பாதாளம் போக போதும். இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அந்த பயம் உங்களுக்குள்ள காண்ற கொண்ட அந்த பயம் இன்னைக்கு அறிய போகுது, இன்னைக்கு அது கீழே விழ போகுது. அந்த சத்துரு கீழே விழுந்துட்டான், பயன்னு ஒரு கொண்டு வர பிசாசு உங்க வாழ்க்கையில கீழே விழுந்துட்டான். இந்த ஜபத்துல இந்த மெசேஜ்ல அவன் கீழே விழுந்துட்டான். நீங்க ஒருவேளை உங்களுக்கு பாரம் வரலாம், ஓ எனக்கு இந்த பயம் இருக்கு, இன்றைக்கு இந்த பயம் வராது. ஒருவேளை உங்களுக்கு பாரம் இருக்கலாம், ஐயோ மற்றவங்க இப்படி இருக்காங்களே, அதுக்குன்னு நீங்க ஜோம்னும் போது அது சத்துரு கீழே விழுந்துருவான். விழுந்துட்டான், உங்க வாழ்க்கையில விழுந்துட்டான். இந்த மெசேஜ் கேட்கிற யாரெல்லாம் இருக்கிறவங்களோ, இந்த மெசேஜ் யாரெல்லாம் கேட்கிறவங்களோ, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சத்துரு விழுந்துட்டான். இன்றைக்கு நீங்க அது கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நீங்க அவனை மேற்கொள்ளலாம், நீங்க அவனை அழித்து விடலாம். சத்துருவின் வாசலை மேற்கொள்ளும் கிருபை உங்களுக்கு தந்திருக்கிறார். சத்துருவின்
வாசலை மேற்கொள்ள போறீங்க. நீங்க இன்றைக்கு மேற்கொள்ள போறீங்க. உங்களுக்கு அந்த அக்கினி இருக்குது, உங்களுக்கு அது கொடுத்திருக்கிறார், அந்த பவர் கொடுத்திருக்கிறார். நீங்க அதை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எல்லாத்தையும் இயேசுப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்க மேற்கொள்ள போறீங்க. நீங்க மேற்கொள்ள போறீங்க. சத்துருவை மேற்கொள்ள போறீங்க. ஒரு கபாலா பாலா பாபா, ஒரு கபாலா பாலா துரா பாரி கபாலா பாபா, ஒரு கபாலா பாபா, ரிஷால திரிமங்கலா பாபா, ஒரு கபாலா பாபா, ரிஷால திரிமங்கலா பாபா. இன்றைக்கு எல்லா ஆவிகள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சொல்லலாம். இன்றைக்கு எல்லாம் அழிந்து விடும். இன்றைக்கு நீங்க பார்க்க போறீங்க ஒரு புது ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு. இன்றைக்கு நீங்க இன்னையோட இங்க உங்களுக்கு இந்த டைம் எதுக்கு, இந்த லாக்டவுன் எதுக்குன்னு நீங்க எல்லாம் உங்களுக்காக தான், எல்லாம் இயேசுப்பா உங்களுக்காக தான். நீங்க நல்லா ஜெபிக்கணும். ஒருவேளை நீங்க நினைக்கிறேன் இந்த லாக்டவுனால எனக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்கி, காசு கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்கி, இப்ப நான் என்ன பண்ண போறேன், வீட்லயே இப்படிதான் இருக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இந்த வீட்டை நாலு இந்த 5 செவரு தான் பாக்குறேன், 10 செவரு தான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். அது நீங்க அப்படி இல்ல. நீங்க ஜெபத்துல இருக்கும்போது நீங்க ஆண்டவரின் முகத்தை பார்க்கலாம், நீங்க ஆண்டவரே பார்க்கலாம். நீங்க இன்றைக்கு அந்த பைபிள் நீங்க நல்லா ரீட் பண்ணும்போது இன்றைக்கு நீங்க அப்படி கூட பண்ணிக்கலாம். நீங்க அந்த டைம் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் எல்லாம் நீங்க எல்லாம் வேலை செஞ்சு பாருங்க. அந்த ஃப்ரீ டைம்ல நீங்க ஜோம்னும் போது உங்க வாழ்க்கையில இருந்து இருள், உங்க வாழ்க்கையில இருந்து இருள் இன்றைக்கு வெளிச்சமா இருக்க போது. பயம் இன்றைக்கு பயம் தான் உங்களுக்கு இருளா, இன்றைக்கு அது வெளிச்சமாக போகுது. இன்னைக்கு ஆக போகுது, அது வெளிச்சமாக போகுது. இன்றைக்கு ஆக போகுது. ஒரு கமரா பாபா, ஒரு கமரா பாபா, ஒரு கமரா பாபா. அந்த வெளிச்சம் இன்றைக்கு ஆக போகுது, வெளிச்சம் ஆக போகுது. ஒருவேளை உங்களுக்கு இருள் இருக்கு, உங்க சங்கிலிகள் இருக்குதா, சங்கிலிகள் இயேசு இன்றைக்கு உடைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில இருந்து அந்த சங்கிலி இன்றைக்கு அறிய போகுது. ஒருவேளை இரும்பு கட்டுகள் கூட இன்றைக்கு இயேசு உங்களுக்காக உடைப்பார். இன்றைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? இன்றைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிற உங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்க சத்துரு, உங்க வாழ்க்கையில இருக்க சத்துரு இன்றைக்கு அழிந்து விடுவான். அந்த நம்பிக்கை தான் தேவை. அந்த நம்பிக்கை இன்றைக்கு வச்சிருக்காங்க. இன்றைக்கு உங்க கையில விடுங்க. அந்த நம்பிக்கை கையில பிடிச்சு வைங்க, விட்டுறாதீங்க. ஒரு கோல்டன் டிக்கெட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க விசுவாசம் மண்ணா இருக்க கூடாது, உங்க விசுவாசம் கல்லா இருக்கணும். நீங்க மண்ணா இருந்தீங்கன்னா பிசாசு தண்ணி ஊத்திட்டு பிறகு அது கரைஞ்சு போயிடும். ஆனா கல்லா இருக்கும் போது, அது உங்க விசுவாசம் கல்லா இருக்கும் போது அதால அவனால அழைச்சிட்டு போக முடியாது, அந்த தண்ணி ஊத்தி பண்ண முடியாது. இன்றைக்கு விசுவாசத்துல நீங்க விசுவாசம் வச்சீங்களா, அந்த பயம் இன்றைக்கு போயிடும். உங்க வாழ்க்கையில காண்ற பயம், தனிமையா இருக்கீங்களா, வியாதியோட இருக்கீங்களா, இன்றைக்கு அந்த பயம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்தா, உங்க வாழ்க்கையில கிரியை செய்தா, அந்த பயம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருந்து அகறப்படும். அந்த கல் அகறப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்க ஒரு வேளை இன்றைக்கு திறந்த வாசல் உங்க முன்னாடி வச்சிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த பாக்குற மெசேஜ் உங்களுக்காக தான் இது வச்சிருக்காங்க. நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்களுக்கு இந்த மெசேஜ் வச்சிருக்கீங்க. இந்த மெசேஜ் பார்த்து உங்களுக்காக தான் இன்றைக்கு ஒரு திறந்த வாசல் வச்சிருக்கிறார். ஒரு திறந்த வாசல், அது சத்துருவால பூட்ட முடியாது. ஒரு திறந்த வாசல், அது பூட்டப்பட்ட வாசல் அல்ல, திறந்த வாசல் வச்சிருக்கிறார். அது பிசாசுல மூடாடி போக முடியாது, அது போக முடியாது, இல்லைன்னா மூட்ட கூட முடியாது, அது பூட்ட கூட முடியாது. அப்படி ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல பாரு. இந்த வியாதி எல்லாம் வரும்போது நீங்க பயப்படுறீங்களா? இன்றைக்கு பயப்படாதீங்க. ஏன்னா இசப்ப ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், கொள்ளை நோய் வரும், வியாதி வரும், ஃபீவர் வரும், பஞ்சம் வரும். ஆனா உங்க முடி ஒரு தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே விழாது, அதிகாரத்தோடு விழவே விழாது. இன்றைக்கு அப்படி சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை. என்னோட ஒரு முடி கூட கீழே விழலனா எவ்வளவு நல்லவர். அப்படின்னா எனக்கு ஒரு முடியே நாங்க விழல. பேசிக்கலி நம்ம ஒரு முடி விழுந்தா இது ஒண்ணு தானே அப்படின்னு பண்ணுவோம். நம்ம தலை வரும்போது எப்படினாலும் ஒன் டேல ஒரு முடி தான் பெய்ய ஆகும். ஆனா இந்த பேண்டமிக்ல கூட ஒரு முடி கூட கீழே விழலனா இது ஒரு அருமையான வார்த்தை பிரியமானங்களே. இன்றைக்கு இது ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை வச்சு நீங்க முன்னேறலாம். இந்த வார்த்தையோட போதும். இது ஏசப்பா இன்றைக்கு எனக்கு தான் இந்த வார்த்தை எனக்கு தான் கொடுத்திருக்காங்கன்னு நீங்க ஜோம்ல அப்படின்னு சொல்ல, நீங்க ஜோம்ல சொல்லலாம், இது எனக்காக தான் ஏசப்பா கொடுத்திருக்காங்க, இது எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க ஜோம்லாம். இதோட முடி கூட கீழே விழாது அப்படின்னு உங்களை செல்ஃபை நீங்க பயம் இல்லாமல வச்சுக்கலாம். நீங்க விசுவாசத்தோட சொல்லலாம், இது ஏசப்பா முடி கூட கீழே விழாது, ஏசப்பா பாதுகாத்து வச்சிருக்காங்க, உங்களை வேலி அடைய வச்சிருக்காங்க, உங்களுக்கு ஒரு வேலி அடைக்கிறார், உங்களை வேலி அடைக்கிறார், சத்துரு வராமல ஒரு வேலி அடைக்கி வச்சிருக்கீங்க. இன்றைக்கு அவரை நோக்கி போறீங்களா? இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காங்களே, இவ்வளவு அதிசயம் கொடுத்திருக்காங்க, இவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஒரு நிறைய நீங்க பைபிள்ல பார்க்கும்போது உங்களுக்கு வார்த்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு இனிமையா இருக்கும். உங்களுக்கு தெரியும் இயேசுவா எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்காங்களா. நீங்க அவர் பாதையிலே போங்க, உங்களுக்கு அக்கறை வரும். அவர் கூட போங்க, அவளை தொலைச்சிடாதீங்க. அவர் இங்க போனா இங்க போயிடாதீங்க. நான் இனிமே என்னன்னு ஒருவேளை
வைக்க போறாரு. இன்றைக்கு அதுக்கு நன்றி சொல்லுங்க. கண்ணீரோடு ஜெபிங்க. இந்த பயம் எல்லாம் நீங்கணும்னு ஜெபிங்க. இன்றைக்கு ஒரு அக்கினி இறங்க போகுது. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய பயத்தை நீக்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பயத்திலிருந்து விடுதலை தருவீராக. பயத்தின் ஆவி வெளியேறுவதாக. தைரியப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. ஆவியின் பலத்தினாலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை தைக்கட்டும்படியா இந்த வாரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் பலனடைய பண்ணுவீராக. சூழ்நிலைகளை கண்டு பயந்து போகாதபடி கர்த்தரை உறுதியாய் நம்ப, கர்த்தர் மீது உறுதியான விசுவாசம் வைக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus.